காயத்ரி தண்ணி எடுத்துட்டு வா, போ. சீக்கிரம் போய் கொண்டு வா. போங்க காயத்ரி டேய் சூர்யா, நீ போய் கார் ஏற போடா. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. டாக்டர், காயத்ரிக்கு இப்ப எப்படி இருக்கு? எங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படி என்னதான் ஆயிருக்கு உடம்புக்கு? அவ ரொம்ப ஆரோக்கியமா இருந்த பொண்ணுதான் டாக்டர். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவளுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. அப்ப கொஞ்சம் உடம்பு சரியில்லாம ஆயிட்டா. டு பி ஃப்ராங்க், கொஞ்ச நாளாவே காயத்ரி மென்டலி டிஸ்டர்ப்டா இருந்தா டாக்டர். பட் ஷீ இஸ் பர்ஃபெக்ட்லி ஆல்ரைட் நவ். ஆனா இந்த மாதிரிலாம் அவ மயக்கம் போட்டு முன்னாடி விழுந்ததே கிடையாது. இன்ஃபேக்ட் ஷீ வாஸ் ஹேல் அண்ட் ஹெல்தி. பதட்டப்படாதீங்க சார், இது ஒரு பிரச்சனையே இல்ல. காயத்ரிக்கு ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம்ங்கறத அவங்க பிரெயின் ஸ்கேன் பண்ணி தான் சொல்ல முடியும். ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்கேன். என்னது? பிரெயின் ஸ்கேன் பண்ணமா? எனிதிங் சீரியஸ்? ப்ராப்ளம்னு இப்பயே ஒரு முடிவுக்கு வர வேணான்னு தோணுது. இதுக்கு உண்டான நெசசரி டெஸ்ட் பண்ணணும். ஐயோ டாக்டர், நீங்க ஒரு டெஸ்ட் இல்ல 100 டெஸ்ட் கூட பண்ணுங்க. பணத்தை பத்தி எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. எனக்கு என் மருமகளுக்கு எதுவும் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னா அதுவே போதும். அப்போ நீங்க 2 பேரும் கொஞ்ச நேரம் வெளியே வெயிட் பண்ணுங்க. காயத்ரிக்கு ஸ்கேன் எடுக்க சொல்லியிருக்கு. இமீடியட்டா ரிசல்ட் வந்துரும். அது வரைக்கும் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. சரிங்க டாக்டர். சரிங்க டாக்டர். என்னங்க? 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 வெயில்ல ரொம்ப அலைஞ்சிட்டு வரீங்களா? இவ்ளோ டயர்டா இருக்கிற மாதிரி இருக்கு. சரி, நான் வேணா காஃபி எடுத்துட்டு வரட்டுமா? இருக்கட்டும் வனிதா, கொஞ்ச நேரம் ஆகட்டும். சென்னை சிட்டில ஒரு ரோடு கூட ஒழுங்கா இல்ல, ஒரு ரோடு கூட சுத்தமா இல்ல. நாடு முழுக்க இருக்க வேண்டிய அவ்வளோ டஸ்டும் நம்ம ஊர்ல மொத்தமா கொட்டி கிடக்குது. அப்புறம் ஜனங்களுக்கு வியாதி வராம வேற என்னதான் வரும்? ஏங்க, நீங்க ஏன் மாப்ள ரோட்ல நடந்து போறீங்க? நம்ம வீட்ல இருக்கிற காரை எடுத்துட்டு போக வேண்டியதானே? என்ன பண்றது அத்த? வீடு பார்க்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. வீடு பார்க்கறதுக்கு தெரு தெருவா நடந்து போனா தானே சரியா இருக்கும். வீடு கிடைச்சிடுச்சுங்களா? ஒரு வழியா கிடைச்சிருச்சு வனிதா. நல்ல வீடு, ரொம்ப வசதியா இருக்கு, காத்தோட்டமாவும் இருக்கு. அட்வான்ஸ் கூட கொடுத்துட்டு வந்துட்டேன். சின்ன சின்ன ரிப்பேர் ஒர்க் மட்டும் இருக்கு. 2 டேஸ்ல அதையும் முடிச்சிட்டு கையோட அம்மாக்கு ஃபோன் பண்ணி தங்கச்சியை கூட்டிட்டு வர சொல்லலான்னு இருக்கேன். ஏங்க, திரும்ப திரும்ப எத்தனை தடவை நான் உங்ககிட்ட இதையே பேசிட்டு இருக்கிறது? ஏ வனிதா, நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. ஐயோ, எதுக்காக உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இங்க வர சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ஏய், நான் தான் உங்க அம்மா வந்தா அவங்களோட என்னால இருக்க முடியாதுன்னு சொன்னல. ஏய் வனிதா, என்ன பேசிட்டு இருக்க நீ? அம்மா நீ கொஞ்சம் சும்மா இருமா. இத பாருங்க, நான் விளையாட்டுக்கு பேசல, ரொம்ப சீரியஸா தான் சொல்றேன். நீங்க தனி வீடு பாக்குறதா இருந்தா நீங்களும் நானும் மட்டும் குடி போறதா இருந்தா ஓகே. உங்க அம்மாவும் தங்கச்சியும் அங்க வராங்கன்னா நான் அதுக்கு கண்டிப்பா சம்மதிக்க மாட்டேன். ஏன்டி இப்படி அறிவு கெட்டத்தனமா பேசிட்டு இருக்கிற? 3 வருஷம் கழிச்சு ஃபாரின்ல இருந்து திரும்பி வந்திருக்கிற. இங்க வந்ததுக்கு அப்புறம் எங்க அம்மாவை தனியா இருக்க விட்டுட்டு நான் மட்டும் ஒரு வீடை பார்த்துட்டு எதுக்கு தனியா இருக்கணும்? என்ன விட்டா அவங்களுக்கு வேற யாருமே இல்ல, உனக்கு நல்லா தெரியுமில்ல? ஏங்க, இத்தனை நாள் அவங்க தனியா தானே இருந்தாங்க, இப்ப மட்டும் என்னவா? லுக் வனிதா, இத்தனை நாள் அவங்க தனியா இருந்தாங்கன்னா வேற வழி இல்ல, அதனால அவங்க தனியா இருந்தாங்க. இப்பதான் நான் வந்துட்டேன்ல,
நான் வந்ததுக்கு அப்புறமாவும் அவங்க எதுக்கு தனியா இருக்கணும்? எனக்கு பிடிக்கலங்க. என்னால அவங்களோட இருக்க முடியாது. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இதோ பாரு வனிதா, ரொம்ப தப்பா பேசுற. எங்க அம்மா உன்னை என்ன பண்ணிட்டாங்க? சும்மா தொட்டத்துக்கெல்லாம் கோச்சிக்கிட்டு வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறது நீதானே தவிர அவங்க தப்பா ஒரு வார்த்தை கூட உன்னை பத்தி பேசுறதே கிடையாதுரி. தேவையில்லாம எதுக்கு உன் மனசுல விருப்பம் வளர்த்துக்கிட்டு ஒருத்தரை பார்க்க மாட்டேன், பேச மாட்டேன், கூட இருக்க மாட்டேன்னு ஐச்சாட்டம் பண்ணிட்டு இருக்கிற? ஆரம்பத்திலேயே உங்ககிட்ட சொன்னேன், தனியா வீடு பார்த்தா நாமளும் போறோம், எங்க அம்மாவும் வருவாங்கன்னு. ஒன்னாத்தான் வாழ போறோம் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே வேலை ஆரம்பிச்சிருக்கிறேன். இப்ப நீ வரமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி முரண்டு பிடிச்சா என்ன அர்த்தம்? என்னங்க பேசிட்டு இருக்கீங்க நீங்க? நானும் ஆரம்பத்துல இருந்தே அவங்க வந்தா நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு தானே இருக்கேன். ஏய் வனிதா, சொல்ற பேச்ச கேளுமா. இத பாரு, மாப்பிள்ள அப்படி என்ன தப்பா சொல்றாரு? கல்யாணமான பொண்ணு மாமியாரோட இருக்கிறதுலடி அழகு. அவங்க வந்து உனக்கு என்ன பண்ண போறாங்க? அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்க போறாங்க. நீ உனக்கு பிடிச்ச மாதிரி வாழ போற. இதுல என்ன கஷ்டம் இருக்கு? என்னால முடியாதுன்னா முடியாதுமா. நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிருக்கேன், இவங்க அம்மாவை இல்ல. வேணாம் வனிதா, நீ ரொம்ப தப்பா பேசுற. இதோ பாரு, எங்க அம்மாவை நான் சென்னைக்கு கூட்டிட்டு வரதான் போறேன். அவங்களையும் என் தங்கச்சியும் நான் பார்த்திருக்கிற புது வீட்டுல குடி வைக்க தான் போறேன். அங்கதான் நீ வந்து குடும்பம் நடத்தணும். இதுதான் என்னுடைய முடிவு. முடியாதுங்க. அப்படி உங்க அம்மாவை கூட்டிட்டு வந்தே தான் தீருவீங்கன்னா நீங்க உங்க அம்மாவோட போய் இருங்க. ஏய், நான் எப்பவும் போல இங்கேயே இருக்கேன். 3 வருஷம் ஃபாரின்ல இருந்தீங்க, இப்பவும் அங்கேயே தான் இருக்கீங்கன்னு நான் நினைச்சுக்கிறேன். மத்தபடி நீங்க மிரட்டுறதுக்காகலாம் உங்க அம்மாவோட வந்து வாழ நான் தயாரா இல்ல. ஏய், என்ன உனக்கு திமுற? அவ்வளவு திமுற ஏறி போச்சு உனக்கு? அதையும் பாத்துறேன்டி. எங்க அம்மா வரத்தான் செய்வாங்க. நான் வீடு பார்த்து பால் காய்ச்ச தான் போறேன். நீ எப்படி அங்க வந்து குடும்பம் நடத்தாம போயிடுவேன்னு நான் பாக்குறேன். ஐயோ மாப்பிள்ள. ஏய், ஏய், என்னடி இதெல்லாம்? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிற? கொஞ்சம் அனுசரிச்சு நடந்துக்க கூடாதா? உனக்கு அவங்கள பத்தி தெரியாதும்மா. ஐயோ, இத பாரு, மாப்பிள்ள எவ்வளவு நாள் கழிச்சு வந்திருக்காரு. நீ இப்படி பண்ணனா அப்புறம் எப்படிடி? நீ ஒண்ணு பேசாதம்மா. டாக்டர், காயத்ரிக்கு எப்படி வந்திருக்கு ரிசல்ட்ஸ்? எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல மிஸ்டர் சூர்யா. உங்க மனைவியோட ஸ்கேன் ரிப்போர்ட்ல மத்த டெஸ்ட் எல்லாம் பார்த்ததுல அவங்களுக்கு ESP, ஐ மீன் எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்ஃபெக்ஷன் இருக்கலான்னு தோணுது. புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சர்டன் டைம்ஸ் இதை எக்ஸ்ட்ரா சூப்பர் பவர்னு சொல்வாங்க. ஆனா சூப்பர் பவர்லாம் ஒன்றும் கிடையாது. இதையும் ஒரு மனோவியாதின்னு மருத்துவ விஞ்ஞானம் சொல்லுது. நத்திங் டு வரி. டாக்டர், என்ன இப்படி சொல்றீங்க? உலகத்துல எல்லாருக்குமே ஏதோ ஒரு லெவல்ல ESP உண்டுன்னு சொல்றதுக்கு சில பேர் இருக்காங்க. எல்லாருக்குமே அது சாத்தியம் இல்ல. ரொம்ப ரொம்ப சில பேருக்கு இப்படி ஒரு பவர் வர்றதுக்கான சாத்தியங்கள் இருக்கலாம்னு சொல்றவங்க சில பேர் இருக்காங்க. இன்னைய வரைக்கும் ESP சம்பந்தமா நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்பப்ப ரிசல்ட் வரும். ஆனா பெரிய அளவுல இந்த துறையில டெவலப்மெண்ட் எதுவும் இல்ல. ஏய் உப்ளி, தேங்க்யூடா. அது குட்டி போட்டா எனக்கு ஒன்று தரியா? நாங்கள் பண்ணுறது ஆபாசாக்கு சமர்ப்பணம். ஆபாசானா? அல்ஜிப்ராவால் பாதிக்கப்பட்ட ஒரு சங்கம். டேய், ஏன்டா மாங்கோட்டை முங்கின மாதிரி இருக்க? உனக்கு எப்படி தெரியும் நான் மாங்கோட்டை முழுங்கினேன்னு? டேய், யாரா அந்த அபான வாயுவை விட்டது? டிக் போட்டுருக்கடா. வெளில சொன்ன உங்கள் பாட்டி. நான் விஜய லவ் பண்ணுறேன்டா. ஐயோ டாக்டர், எனக்கு தலையே சுத்துதுங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது கூட எனக்கு சரியா புரியலங்க. தயவு செஞ்சு இது வியாதியா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க டாக்டர். நான் தான் சொன்னேனே சார், வியாதின்னு சொன்னா ஒரு செகண்ட் திக்குன்னு இருக்கும். இது ஒரு விதமான மனநிலைன்னு சொல்லலாம். இன்னொரு விதமா சொல்ல போனா கிராமங்கள்ல கூட நீங்க பார்க்கலாம். ஒரு மாதிரி உடுக்க சத்தம் கேக்குறப்போ சன்னதம் வந்து சாமி ஆடுறவங்க,
சிட்டிலேயே கூட ராத்திரி வேலையில உடுக்கடிச்சிட்டு குறி சொல்லிட்டு போற சாம கோடாங்கி இவங்களெல்லாம் சொல்லலாம். தான் சொல்ற தகவலுக்கு கடவுளை காரணமாவும் அருள்வாக்குன்னு கூட சொல்வாங்க. உண்மையிலேயே அடிமனசு ஆழத்துல ஒவ்வொரு மனுஷனுக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு யாராலையும் எடுத்து சொல்ல முடியாது சார். சில பேருக்கு இப்படி எல்லாம் நடக்கும்னு மனசுக்குள்ள அரூபமா ஒரு காட்சி வரும். சிலர் அதை எடுத்து சொல்வாங்க. அவங்க சொன்ன மாதிரி நடக்கிற பட்சத்துல இதோ இப்ப நீங்க வந்திருக்கீங்கல்ல, இந்த மாதிரி தான் சார் நடக்கும். சில பேர் என்ன நடக்குதுன்னு சொல்ல கூட மாட்டாங்க, தனக்குள்ளேயே போட்டு புதைச்சுப்பாங்க. ஒவ்வொருத்தரோட கேரக்டர், வளர்ப்பு, சூழல் இதெல்லாம் சம்பந்தப்பட்ட விஷயம் தான் சார். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். காயத்ரிக்கு எதுவும் தப்பாயிடாது. சர்டன்லி நாட். கொஞ்சம் ஸ்டடி பண்ணி பார்க்கலாம் சூர்யா. அவசரப்பட்டு நீங்க எந்த முடிவுக்கும் வர வேண்டாம், நீங்க கவலைப்படவும் வேண்டாம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? டாக்டர், நாங்க காயத்ரி போய் பார்க்கலாங்களா? Why not? She is perfectly all right. நீங்க தாராளமா பார்க்கலாம். இன்ஃபேக்ட் உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வீட்டுக்கும் கூட்டிட்டு போங்க. அதுல எல்லாம் எந்த தப்பும் இல்லை. பட் இந்த விஷயத்த ஸ்டடி பண்ணி தான் ஆகணும். ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் என்னங்கறத யோசிச்சு தான் ஆகணும். சரிங்க டாக்டர். எனக்கு என்னாச்சு சூர்யா? எத்தனை தடவை கேட்டாலும் பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. மயக்கம் போட்டு விழுந்துட்டேனா? ஆமா காயத்ரி, நீ மயக்கம் போட்டு விழுந்துட்ட. நாங்க ரொம்பவே பயந்துட்டோம். அதனாலதான் உன்னை ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு வந்தோம். சரி, இப்போ ஒண்ணும் இல்லையே, நம்ம வீட்டுக்கு போலாமா? இல்லம்மா, இன்னும் ஒரு 1 hour இங்க டாக்டர் வெயிட் பண்ண சொல்லிருக்காங்க. அவங்க வந்த உடனே நாம கிளம்பிடலாம். மாமா, பயப்படுற மாதிரி ஏதாவது சொல்லிருக்காங்களா? நோ காயத்ரி, யூ ஆர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். டாக்டர் சொல்றது வச்சு பார்த்தா உனக்கு ஒன்றும் சீரியஸா இல்லை. எல்லாருக்கும் இருக்கிற சப்கான்ஷியஸ் திங்கிங் தான் உனக்கும் இருக்கு. ஆனா என்ன, உனக்கு நடக்க போற விஷயம்லாம் முன்னாடியே தெரிய வருது. இன்னும் சிம்பிளா சொல்ல போனோம்னா இட்ஸ் ஜஸ்ட் சைக்கலாஜிக்கல் டிஸார்டர். அம்மாடி காயத்ரி, உனக்கு ஒன்னும் ஆகாதுமா, நாங்கெல்லாம் இருக்கோம்ல. டாக்டர் வந்த உடனே உனக்கு என்ன மருந்து மாத்திரங்கிறத சொல்லிட்டாங்கன்னா நாம கிளம்பிடலாம். டேய் சூர்யா, காயத்ரிய பக்கத்துல இருந்து பாத்துக்கிறேன். சரிப்பா, நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. காயத்ரி, நான் கிளம்புறேம்மா. தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத, சந்தோஷமா இரு. உனக்கு ஒண்ணும் இல்ல, சரியா? நான் வரேம்மா, பாத்துக்கடா. பார்த்து போயிட்டு வாங்கப்பா. காயத்ரி, ஏய், நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. மாப்பிள்ளை கிட்ட நீ ரொம்ப கோவமா பேசுறியோன்னு தோணுது எனக்கு. இத பார், அவர் கேட்டதுல எந்த தப்பு இருக்கிறது எனக்கு தெரியலையே. கல்யாணம் ஆன மனுஷன் அம்மாவை கூட கூப்பிட்டு வச்சுக்கிறதுல அப்படி என்ன நீ பெருசா தப்ப கண்டுபிடிச்சிட்ட? அம்மா, இந்த பேச்சு வேண்டாமா? அப்புறம் தேவையில்லாம உனக்கும் எனக்கும் சண்டை வரும். இல்லம்மா, நீ என்கிட்ட சண்டை போடலாம், கோச்சிக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். நமக்குள்ள இருக்கிற உறவுக்கு எந்த பாதிப்பும் இல்ல. ஆனா உன் மாமியார் விஷயத்துல நீ நடந்துக்கிறது, நீ பேசுறது மாப்பிள்ள மனசுல உன் மேல நிரந்தரமா ஒரு வெறுப்பை உண்டாக்கிடுமோன்னு தோணுது. நீ வேறம்மா, அவர் இப்படிதான் எப்பவுமே பூச்சாண்டி காமிச்சிட்டு இருப்பாரு. தேவையில்லாம இதுக்கெல்லாம் பயந்து என் வாழ்க்கையை என்னால கெடுத்துக்க முடியாது. இந்த மாதிரி எல்லாம் பேசாதம்மா. இத பாரு, ரொம்ப நாள் கூட வேண்டாம், கொஞ்ச நாள், ஒரு 3 மாசமோ 6 மாசமோ மாப்பிள்ளையோட திருப்திக்காக அவங்க அம்மா கூட போய் நீ இருந்தன்னா அதுக்கப்புறம் அவர் அந்த பேச்சையே எடுக்க மாட்டாரு. 1000 தான் இருந்தாலும் நீ சொன்னது சரியா இருக்கிற பட்சத்துல தன்னோட அம்மா மேலதான் தப்புன்னு அவருக்கு புரிய வரும். அப்புறம் மறுபடியும் அவங்க அம்மாவை கிராமத்துக்கு கூட்டிட்டு போய் விடுறதோ, இல்ல அவங்களை இங்கேயே விட்டுட்டு உன்னை கூட்டிட்டு தனியா போறதோ, ஏதோ ஒரு நடவடிக்கை அவர் எடுக்க தான் போறாரு. அந்த கொஞ்ச நாளைக்கு நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறதுதான் உன் எதிர்காலத்துக்கு நல்லது. ஆமா, ஒண்ணு மட்டும் நான் சொல்றேன் கேளு. தயவு செஞ்சு அவரை புரிஞ்சுக்கிற வழிய பாரு. சூர்யாவுக்கும் உங்க அண்ணன் கௌதமுக்கும் கல்யாண பேச்சுன்னு ஒண்ணு எடுக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உனக்கு நாங்க கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம். இன்னைக்கு வரைக்கும் மாப்பிள்ளையோட நீ சந்தோஷமா வாழ்ந்து நாங்க பார்த்ததே இல்ல. கல்யாணம் ஆனதுல இருந்து அவர் வெளிநாட்டுலதான் இருக்காரு. இப்பதான் பாவம் மனுஷன் திரும்பி வந்திருக்காரு. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கணும்.
உனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும், நான் அதை தூக்கி சீராட்டி பாராட்டி வளர்க்கணும், இப்படிலாம் ஆசை எனக்கு இருக்காதா? ஆயிரம் தான் என் பிள்ளைக்கு குழந்தை பிறந்தாலும் என் பொண்ணுக்கு பிறக்க போற குழந்தை மாதிரி இருக்குமா? ஏய், சிரிக்காத. நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இத பாரு, இப்போதைக்கு நீ கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் இதுதான். மாப்பிள்ளையையும் மாமியாரையும் கொஞ்ச நாளைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்ச நாளைக்காவது அவங்க கூட நீ இருந்துட்டனா அதுக்கப்புறம் எந்த கஷ்டமும் இல்லாம போயிடும்னு என் மனசுக்கு படுதுமா. நாளைக்கே நீ மாசமாயிட்டேன்னு வச்சுக்கோ, அப்புறம் மாப்பிள்ளையோட கவனம் பூராவும் உன் மேலதான் திரும்பும். அந்த நேரத்துல நீ என்ன சொன்னாலும் அவரை கேட்டுதானே ஆகணும். பொறுமை வேணும்மா. எதையாவது ஒண்ணு அடையணும்னா அதுக்கு தேவையான அளவுக்கு பொறுமை வேணும். அப்பதான் நாம நினைச்சதை சாதிக்க முடியும். நான் சொல்றது புரியுதா உனக்கு? சமந்தி, சமந்தி, ஜெயிலுக்கு போய் சுப்புவை பார்த்து பேசிட்டு தான் வரேன். அங்கிருந்து நேரா இங்க தான் வரேன். உங்களை பார்த்துட்டு போகணுங்கிற நோக்கத்தை விட வேற எந்த நோக்கமும் இல்லை. இப்படி பண்ணிட்டீங்களே சமந்தி, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா? கூட பிறந்த அண்ணன், நான் போய் அவளை பார்த்து நல்லா இருக்கேன்னு கேட்கிறேன், என்ன நல்லா இருக்கியான்னு கேட்கல. என்னை பார்த்ததும் அத்தா வரலையான்னு தான் கேட்டா. அவ மனசுல என்னை விட பெரிய இடம் உங்களுக்கு தான் சம்மதி இருக்கு. ஆனா இது வரைக்கும் நீங்க சுப்புவை போய் பார்க்கலங்கிறத என்னால ஜீர்ணிக்கவே முடியல. நீங்க எப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல சம்மதி. யோ, நீ எதுக்கு எங்க வந்த? சம்மந்தி, இப்படி கேட்டீங்கன்னா நான் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஜெயில இருக்கிற சுப்பு 24 மணி நேரமும் உங்க எல்லாரோட நினைப்புல தான் இருக்கா. உங்களை பத்தியே தான் பேசிக்கிட்டு இருக்கா, உங்களை பத்தியே தான் கவலைப்பட்டு இருக்கா. நீங்க என்னடான்னா அவளை பத்தி கொஞ்சம் கூட நிறுத்துறியா? உன் தங்கச்சிய பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவ யாரு, எப்படிப்பட்டவ, என்ன செய்வா, எதுக்கு கவலைப்படுவா, எதுக்கு கண்ணீர் விடுவா, எல்லாமே எனக்கு நல்லா தெரியும்யா. முதல்ல நீ இங்க இருந்து கிளம்பு. சம்மந்தி, 9 மாச கர்ப்பிணி, விதிவசத்தால இப்படி ஜெயிலுக்கு போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. கொஞ்சம் கூட இறக்கம் இல்லாம நீங்க இந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னா அவளுக்குன்னு வேற யாரு இருக்கா? ஏன் நீ இல்ல? நீ என்ன செத்தா போயிட்ட? உன் கூட பிறந்த தங்கச்சி தானே, நீ போய் பாத்துக்க வேண்டியதானே. இங்க எதுக்கு வந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிற? இந்த பார், உன் தங்கச்சிக்கு இந்த வீட்டுக்கு இருந்த தொடர்பு எப்போ முடிஞ்சு போச்சு. எங்களோட மருமக பொண்ணுன்னு நாங்க அவளை தலை மேல தூக்கி வச்ச ஆடின காலெல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமே சுப்புவுக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவ யாரோ நாங்க யாரோ. அவ செத்தா கூட இந்த குடும்பத்திலிருந்து யாரும் வந்து பார்க்க கூடாதுன்னு நாங்க முடிவெடுத்திருக்கோம். என்ன சம்மந்தி இப்படி பேசுறீங்க? உங்க வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வரலாமா? தப்பு செஞ்சவளாவே இருக்கட்டுமே, மன்னிக்கிறது தானே பெரிய மனுஷங்களோட சுபாவம். நீ பெரிய மனுஷங்களோட சுபாவத்தை பத்தி பேசுறியா, இல்ல இளிச்ச வாயங்களோட சுபாவத்தை பத்தி பேசுறியா? கொலகார பாவிடா உன் தங்கச்சி. காயத்ரியோட கர்ப்பத்தை கலைச்சிருக்கா, என் தம்பி பொண்ணு வாழ்க்கைய முடிச்சு வச்சிருக்கா. இந்த 2 காரணத்துக்காகவும் என் உடம்புல உசுறு தங்குற வரைக்கும் நான் அவளை மன்னிக்கவே மாட்டேன். நீ மரியாதையா இங்கிருந்து போயிடு. உன்னை பார்க்கறதுக்கே எனக்கு பிடிக்கல. உன்னை பார்க்க பத்திக்கிட்டு வருதியா? தங்கச்சி தங்கச்சின்னு அவ போன தப்பான வழிக்கெல்லாம் துணை போனவன் தானே நீ. சம்மந்தி, இப்படி எல்லாம் பேசாதீங்க சம்மந்தி. உங்களோட வாதம் பண்ணி பதில் சொல்லி எதையும் நிரூபிக்க விரும்பல.
எனக்கு அதுக்கு தெம்பும் இல்ல. உண்மையிலேயே மனசளவுல ரொம்ப நொறுங்கி போயிருக்கேன். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ல தோணுது. 1000 தான் இருந்தாலும் என் தங்கச்சி நாளைக்கு பெத்து கொடுக்க போறது இந்த குடும்பத்து வாரிசு இல்லையா? பெத்தவ பக்கத்துல இல்லாம நீங்க அந்த குழந்தைய எப்படி வளர்ப்பீங்க? அந்த ஒரு காரணத்துக்காகவாது சுப்புவை நீங்க மன்னிக்க கூடாதா? அரைஞ்சிடுவ ராஸ்கல். என்ன சென்டிமெண்டா பேசி ஆளை கவுக்கலான்னு பாக்குறியா? சுப்புதான் பேசி பேசி நடிச்சு கொட்டி ஆடின ஆட்டெல்லாம் பத்தாதுன்னு போதா குறைக்கு இப்போ உன்னை அனுப்பி வச்சிருக்காள அவ. போய் சொல்லு அவகிட்ட, இந்த வீட்டுல தர்மலிங்க உசுரோட இருக்கிற வரைக்கும் உன் தங்கச்சிக்கு இந்த வீட்டுல இடம் கிடையாது. இந்த வீட்டுல இருக்கிற யார் மனசுலயும் அவளுக்கு இடம் கிடையாது. என் வார்த்தைய மீறி, என் கட்டுப்பாட்ட மீறி சுப்புவோட இங்க இருக்கிற யாராவது தொடர்பு கொண்டா அதுக்கப்புறம் அவங்க என் மனசுலயே இல்லாம போயிடுவாங்க. மரியாதையா வெளியே போயிடு. சம்மதி. கோமதி, இந்த ஆள் போனதா இவன் நின்ன இடத்த பெனாயில் போட்டு கழுவ.